வணக்கம். எல்லாருக்கும் வாழ்க்கையில் பணம் சேர்க்கணும், ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தணும், குடும்பத்தில் எல்லாரும் பண கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இதுக்கு செல்வ யோகங்கள் இருக்கணும். ஜாதகத்தில் நிறைய செல்வ யோகங்கள் இருக்குது, ஏராளமாக இருந்தாலும் ஒன்று ஒன்றா நமக்கு அப்பப்போ பார்க்கலாம். ஒரு செல்வ யோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வாழ்க்கையில் பண வருமானம் வருகின்ற வழியை சொல்லக்கூடியது 10வது இடம், ஜீவனஸ்தானம்னு பேர். அதே மாதிரி நமக்கு போன ஜென்மத்தில் கர்ம வினை, நம்ம ஏதாவது புண்ணியங்கள் செஞ்சுருந்தால் அந்த புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் நமக்கு செல்வமாக வந்து சேரும். அதுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்ல 5வது இடம். அப்போது ஜீவனஸ்தானாதிபதி 10வது இடத்து அதிபதி 5வது இடத்துல இருந்தாலோ, அல்லது 5வது இடத்து அதிபதி 10வது இடத்துல இருந்தாலோ அவங்களுக்கு எதிர்பாராத பண வரவு இருக்கும். லாட்ரி, ரேஸ், புதையல் போன்ற விஷயங்களில் பணம் வந்து சேரும். சில பேருக்கு அப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பணம் வருதுன்னு சொல்கிறோம்ல, அது அப்படித்தான். அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான பண வரவை பெறுகின்ற ஒரு அமைப்பு இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2வது வீட்டு அதிபதி தான் தனஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த 2வது வீட்டு அதிபதி சனியாகவோ செவ்வாயாகவோ இருந்து அவர்கள் 3, 6, 11 ஏதாவது ஒரு இடத்துல இருப்பாரேனால் அவங்களுக்கு சின்ன முதலீடு செய்தாலும் பெரிய அளவுக்கு பண வருமானம் இருக்கும். நியாயமான முறையில் கஷ்டப்பட்டு தொழில் செய்து வியாபாரம் செய்து பணம் சம்பாதிக்கின்ற யோகம் பெற்றவர்களாக இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.